கொஞ்சம் நான் சொல்கிறது எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜுமான்ஜி கதை தெரியும்ல, ஜுமான்ஜி இந்த நெக்ஸ்ட் லெவல். அதில் வந்து ஒரு சில பசங்க வந்து ஒரு டிவி ஆன் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ணி கேம் விளாட்லான்னு போவாங்களா, போனவொடனே வந்து சடனாக வந்து அந்த கேம்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடும். இதுதான் வந்து அதோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட்டில் அவதார் தெரியுமில்லைங்க, அவதாரை வந்து இந்த கேமிங்குள்ளே வந்துச்சுன்னா, அதுங்க பண்ணுற ட்ரெஷர் ஹண்ட்டில் டைனோசர்ஸ்லாம் அதுங்க பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும். சரிடா, அது எதுக்கு இப்போ சொல்கிற விஷயம் இருக்குது. மே எண்டில் கூகுள் ஐஓன்ற ஒரு செக்டாரில் ஒரு சில ஏஐஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கிரேஸியாக இருக்கிற 3 ஏஐஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து V3. இது என்ன பண்ணுன்னா, நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஒரு கதை, அந்த கதையை நம்ம அப்படியே ப்ராம்ப்டாக கொடுத்தோம்னா அதுவே ஸ்கிரிப்ட் எழுதி, அதுவே ஸ்டோரி டைரக்ட் பண்ணி, அதுவே டைலாக் எழுதி, அதுவே நடித்து, அதுவே வந்து எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸு எடிட்டிங் எல்லாமே பார்த்து, அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு படமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் அதோடைய ஒரு டேலண்ட். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இப்போலாம் வந்து ஒரு டைரக்டர் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது தெரியுமாங்க. ஒருத்தனையும் கேமராமேனை பிடிச்சி அவனை கரெக்டாக ஆங்கிள் பார்க்க வச்சு இவ்வளோ வேலையை பண்ணுறதுக்கு அந்த டேரக்டருக்கு ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்க தெரிஞ்சால் போதும். இவ்வளோ பெரிய கதையை வித்தின் செகண்டில் எடுத்து முடிச்சிடலாம். அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப க்ரேஸியான விஷயங்க. இதை நானே ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தேவை. ஏஐ மூலியமாக ஒரு ஃப்ரெண்டு தேவைன்னா, நாமளே வந்து ரெப்ளிகான்ட்டு ஒரு ஏஐ இருக்குங்க. அந்த ஏஐக்குள்ளே போய் நம்மளோட மெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்டு வேணும், மேல் ஃப்ரெண்டா ஃபீமேல் ஃப்ரெண்டான்னு செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது வந்து நம்ம அந்த ஃப்ரெண்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இதில் மெசேஜ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். அதனால் வந்து பண்ணிடுச்சு. பட் வந்து என்னால் அது விசிபிள் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ப்ரீமியம் கேட்குது. உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஆஃப் ஏஐ கேம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயரை எடுத்துக்குவோம். ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இன்னொரு குரூப்பை போய் அட்டாக் பண்ணுவோம். இதுதாங்க அதோட கான்செப்ட்டு. இப்போ அதில் வந்து நம்மளோடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஐ வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து நம்மளோட ஸ்ட்ராங்காக இறக்கி விடும். அப்படி இல்லையா, நம்ம அந்த ஏஐ கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி எங்களையோட வீக்கான ஆப்போனண்ட் யாருக்கு, அப்போ தான் எங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐயே வந்து உங்களுக்கு வந்து கேமை வந்து மினிமைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கூகுள் சர்ச் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அது எப்படி இருக்கும்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். சர்ச் பார் இருக்கும், கீழே வந்து ஆப்ஸ் இருக்கும், அப்புறமேல் ஃபேஸ்புக் அந்த சில ஐகான்ஸ்லாம் இருக்கும். சரியாங்க. இப்போ வந்து அந்த சர்ச் பட்டன்லேயே வந்து ஒரு ஏஐ வைக்கிறாங்க. அந்த ஏஐ என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பகவத்கீதா, பைபிள், குரான் இந்த மாதிரி கொடுத்தோம்னா, இப்போ அதோட கண்டென்ட்டெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி சுருக்கி கொடு, அதில் என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டோம்னா, அதை மட்டும் அது நம்மளுக்கு தனித்தனியாக பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குங்க. இப்போ இந்த ஏஐ வேர்ல்டில் எது ரியலு எது ஃபேக்குன்ற கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போயிடும் எப்படியே ஃபியூச்சரில். இப்போ அதுக்கே வந்து ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. எது வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது, எது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணாதது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே தனியாக ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கோர்ட் எடுத்துக்குவோம். அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் ஒரு 2 வீடியோ காட்டுறோம். ஒன்று வந்து ரியல், இன்னொன்று வந்து ஃபேக் ஏஐயில் கிரியேட் பண்ணது. இப்போ ஜட்ஜே கன்ஃபியூஸாக உட்காந்துருவாரு. இதில் எது ஏஐயில் கிரியேட் பண்ணது, எது ரியலாக நடந்தது அப்படின்ட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறப்ப, அதுக்கு ஒரு ஏஐ கொண்டு வராங்க ஜட்ஜே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இது ஏஐலேருந்து எடுத்தது, இது வந்து ரியலு அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ வந்துருச்சுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன ஏஐஸில் ஒரு சிலதுக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முன்னாடி ரெப்ளிகான்னு சொன்னேன்ல, அந்த ஏஐக்கு வந்து இந்தியாவில் பர்மிஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் கண்டென்ட்டை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் டெய்லி உங்களுக்கு வரும். பை.